பாருங்க செமையாக இருக்குங்க. அஜனி அப்படியே எடுத்துகிட்டு வா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே பார்த்தோம்னா நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த இடம்லாம் தெரியுது. அந்த மலை அடிவாரத்தில் நம்ம தங்கியிருந்தோம். மச்சா பார்த்துடா, இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போகணும். அந்த நாயை விட்டுருங்க மச்சான் முன்னாடி. ஹவுலாங் இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி. 2 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஆட்கள் தான் வல்புல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். தொண்டி மக்கள் வல்புல்ண்டா என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நம்ம தமிழ் சஃபாரி சொந்தவங்களும் சொல்லிடுங்க. தம்பி காவாசி தூரம் கூட வரல. வாங்க நண்பர்களே, நானஸ் பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் வந்துருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுங்க. இது மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கேருந்து நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் திருமூர்த்தி மலையை சுற்றி உள்ள ஒரு சில சூப்பரான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு மலைக்கு மேலே ட்ரெக்கிங் போக போகிறோம். இவர் தான் கூட்டு போகிறாரு. வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? My name is Chong. Chong. Yeah. Where are you from actually? I'm from Nagaland. Nagaland. Okay. From here, if we go from by walking, Okay. it will take maybe around 1.5 hours. 1.5 hours. Okay. இப்போ ஒரு மலைக்கு மேலே பக்கத்தில் உள்ள ஒரு மலை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போக போகிறோம். 1.5 மணி நேரம் மேலே ஏறி போகிறதுக்கு ஆகுமா. ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங், அடுத்து நிறையா அருவிகள்லாம் இருக்குது. அருவி லேக் இருக்குது பக்கத்தில். இந்த திருமூர்த்தி டேம் இருக்குது, அதுக்கெலாம் போய் நம்ம பார்க்கலாம். இது மேலே ஏறினான்னு பார்த்தீங்கன்னா மூணாறு தெரியுமா, கோயம்புத்தூர், அப்புறம் நிறைய ஊர்களை இது மேலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வால்பாறை அப்படி பார்க்கலாம் நிறைய சொன்னாங்க. இவர் வந்து நம்ம நண்பர் ஃபைசல். ஓவராலாக தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் வந்து சிங்கப்பூர் அதிபர். இவர் என்ன மச்சான், சிங்கப்பூரில் கான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிங்கப்பூர் மக்கள் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து மிஸ்டர் ஃபைசல் கான். சொல்லுங்கள், இப்போ நம்ம எங்கே போகிறோம் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ ட்ரெக்கிங் போகிறோம். ட்ரெக்கிங் இந்த மலையை பற்றி போகிறோம். இந்த மலைக்கு அவங்க சொன்னது அந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் மூணாறு, பின்னாடி வால்பாறை. இது எல்லாமே தெரியல. நம்ம இருக்கோம் மலை அடிவாரத்தில். ஓகே. அவர் வந்து சுருட்ட முடி இருக்காரு பாருங்க. இவரே நான் காட்டுறேன். ஓவராலாக தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் வந்து மிஸ்டர் பாஸா. சென்னை மண்ணடியில் டெரிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் வியர் வச்சுருக்காரு. நிறையா மண்ணடியில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்போலேருந்து இதே ஹேர் ஸ்டைல் தான். இப்படி ஒரு நடந்து மெயின் ரோடு கொண்டுட்டாங்க. This is the mountain we are going, no? We'll be going on that other side. இதில் இல்லையாங்க, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். பக்கத்தில் இருந்தனால இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கான். ஓகே. இவர் வந்து மிஸ்டர் அப்பாஸ். இவரும் என்னுடைய கிளாஸ்மேட் தான், சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட். சென்னையில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. எப்படி இருக்குமா இந்த ஊர்? அருமையாக இருக்கும். மலையில் இதுக்கு முன்னாடி ஏறிருக்கா மச்சானி? ஏறிருக்கேன். ட்ரெக்கிங் போயிருக்குது. 2வது டைம் போக போகிறோம். இதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. எங்களோட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக. அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் தாரிக். இவரும் நம்மளுடைய சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட். சின்ன வயசுலேருந்து நாங்கள் இருக்கோம். இன்னொரு 15 பேர் மொத்தம் எங்கள் டீமில். 7 பேரால் தான் 7 பேரால் தான் உங்களுக்கு வந்து ஒன்றா சேர முடிஞ்சு இந்த டயத்தில். இவர் வந்து சென்னையில் ஒரு பிஸ்னஸ்மேன். சென்னையில் மதுரையில் படிச்சுட்டு MBA சென்னை கிரசண்டில் படித்து முடிச்சுட்டு இப்போ இவர் வந்து எங்கள் டீமோட மெயின் முக்கியமான விஷயம் எல்லாமே இவர்கிட்ட தான் நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம். ஆமாம், நம்ம தங்கி இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த மலைக்கு மேலே ஏறதே வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இவர் வந்து அபு ஹாஃபில். இவரும் நம்மளுடைய சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட் தான். துபாயில் நான் போன நேரமாக வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய அந்த கோஸ்ட் வில்லேஜ்லாம் வந்திருப்பார். என்னோட நிறைய பார்த்துருப்பீங்க. இன்ஜினியர் முடிச்சுட்டு துபாயில் ரொம்ப வருஷமாக நல்ல ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறாரு. இவர் பின்னாடி ஒரு வந்து மிஸ்டர் அப்துல் காதர். இவர் ஒரு இன்ஜினியர் தான், சவுதி அரேபியாவில் இருக்கார். இவரும் சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட். அது போக என்னுடைய ரிலேஷன், எங்கள் பெரிய மாமா அண்ணன். அது மாதிரி கும்ஃபு கராத்தி வந்து இப்போவும் வந்து சின்ன வயசில் படித்ததை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வீடியோ முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருக்கி அந்த மலை பக்கத்தில் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. மேலே ஏறுறதுக்கு நாம் போவோம். கைடு வந்து ஒரு 600 மீட்டர் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கிட்ட ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. ஹவுலாங் இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி. 2 கிலோமீட்டர். Okay. From there to the mountain. Okay. See the mountain, then it will take 30 minutes. Okay. And from there, okay, we'll start trekking. Doing the hiking. Okay. Then it will take nearly 1 hour. Okay. How about Tamil Nadu, brother? Do you like Tamil Nadu? Yeah, it's really good. How long will you be here in Tamil Nadu?
I've been here for I think 9 months. 9 months? Yeah, 9 months only. Okay, just came. yeah. Okay. Did you like Tamil Nadu? Yeah. You visit any other place in Tamil Nadu? I stay Coimbatore. Okay. Yeah. What's that? I forgot. Okay. It's about 1.5 kilometer. So it would take nearly 1 hour to climb and get down again. And from here we'll start entering the forest. Okay. And there are lots of thorny bushes. Be careful. So don't get scratched. I think few scratch might be get. Okay. So don't worry about that. Okay. To climb. Yeah. Yeah. Okay, any other animals is there? Yeah. We'll find like porcupine, Porcupine we can go. deer, Okay. and also Deer we can see. yeah, deer. Sometimes we might see, sometimes we get to see from the hills. ஏற போகிறோம் இந்த இடம் தான் பாருங்க, மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. இதில் தான் நம்ம மேலே ஏற போகிறோம். போகலாம் வாங்க. Yeah. I will tell you how to climb. Okay. Okay. Yeah. When you climb up, then keep your upper body bend forward, Okay. and well, if it is too steep, then use your hand okay to climb. And we'll get it down. You can bend your legs again like this, Okay. and you can hold the rocks and all, and you can get down slowly. Okay. So you don't get like fall down, like backward fell down. Okay. Okay, come. மேலே ஏறும்போது லைட்டாக பயம் காட்டிட்டான். மேலே ஏறும்போது கீழே விழுகிற மாதிரி இருந்தால் அப்படி பிடிச்சிக்கின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல் தலான்னு போக வேண்டியதுதான். இப்போ காட்டு உள்ளாக்க போக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து சின்ன குழந்தைங்களுக்கோ அல்லது லேடிஸ்க்கு வந்து ஒரு சூட்டபுளான இடம் கிடையாது. நம்ம அதையே சொல்லிடுறேன். கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கக்கூடிய ஆட்கள், மலைக்கு மேலே ஏறுற ஆட்கள், கொஞ்சம் தைரியமான ஆட்கள் தான் வரணும். ஏன்னா காட்டு விலங்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மலைகளில். அதனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர போகும்போது முடிஞ்சளவு லேடிஸையும் குழந்தைங்களையும் முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி இடங்களில். இப்போ மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சு செம்ம டயர்டாக அவங்க. நான் ஆல்ரெடி நல்ல படிப்படியாக ப்ராப்பராக படி உள்ள திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள செஞ்சி கோட்டைக்கு மேலே ஏறுறத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். தம்பி தண்ணி பாட்டிலாம் இருக்குல்ல? இந்த மாதிரி மலையில் ஏற வர போகும்போது கண்டிப்பாக தண்ணி பாட்டில் ரொம்ப அவசியங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு தான் வரணும். கொஞ்சம் கஷ்டமான இதுதாங்க. சரி போ முன்னாடி போ. இப்போ எங்கள் டீமில் ஒருத்தர் நாயினால எனக்கும் பயன்தான். இருந்தாலும் பின்னாடியே அவங்க வளர்க்குற நாய் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பின்னாடி ஊன்னு கத்திட்டு வருது, எனக்கும் பயன்தான் அது. இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போகணும். அந்த நாயை விட்டுருங்க மச்சான், முன்னாடி போட்டோம். இது புதுசாக மலை ஏறுற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி போகிற ஆட்களுக்கு வந்து சும்மா சர்வசாதாரணமாக நடப்பாங்க. இப்போ வந்தோன்னே ஒரு சூப்பரான வியூ ஒன்று கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஆனால் நம்ம ரொம்ப ஹைட்லாம் இல்லை, ஒரு 10-15 அடி 20 அடிலாம் இருக்கிறோம். அப்படி இருந்தமே செம்ம வியூ ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி மேலே போவோம். ஃபுல்லாக உச்சியில் போகும்போது தான் ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா செம்மையாக இருக்குங்க இந்த இடம்லாம். பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம். லேக் வியூ தெரிய ஆரம்பிச்சிச்சிங்க. அந்த திருமூர்த்தி டேம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், டேம் தெரியுது. செமையாக இருக்கு இந்த இடம். கள்ளிப்பழம் சாப்பிடலாம்டா. ட்ராகன் ஃப்ரூட் தானே அது? வரையில் காட்டிக்கிறோம். அது வந்து சின்ன விஷம். பாருங்க, முள்ளமன்றியோடைய சொன்ன ஆரம்பத்தில் வரும்போதே சொன்னாப்புல முள்ளமன்றிலாம் நிறைய நிற்கும். இந்த இடத்துல தான் முள்ளமன்றி அதிகமாக இருக்குமா. அது ஓடிடும் மச்சான். முள்ளமன்றி வந்து நம்ம பக்கத்தில் போய் தொட்டால் மட்டும்தான் இது பண்ணும், இல்லாட்டி தன்னால் தேடி வந்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரி பண்ணாது. இங்கே இந்த இது உள்ளே தான் இருக்குமா முள்ளமன்றிலாம்.
இந்த பாருங்க இந்த குகை மாதிரி இருக்கு. சரி இந்த ஆமாம் முள்ளமன்றி வந்த உடனே ஒரு வௌவால் நாற்று அடிக்குது. அந்த ஒரு வால்லாம் தெரியுது அந்த அந்த கிடக்கு. வௌவால் ரூமுக்கு போன அடிச்சா நாற்று அடிக்குது. இவ்வளோ தான் இருக்குமா முள்ளமன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், மலை ஏற போகும்போது ஷூஸ் ரொம்ப அவசியங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஷூ போட்டுட்டு வரணும். அப்படி வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். செருப்புலாம் போட்டுட்டு நம்ம மேலே ஏறுறது இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். மேலே ஏறிலாம் இறங்கும் போகும்போது செருப்பு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் மலை ஏறுற மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறீங்கன்னா நல்ல ஷூ போட்டுக்கிறங்க. 2 வகையில் அது ஒன்று பாதுகாப்பு காலுக்கு, அது போக ஏறுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு அடர்ந்த காடுள்ள போகிற மாதிரி மலையிலேருந்து ஃபுல்லாக நிழலே இல்லை கீழே, அந்தளவுக்கு கவர் ஆகிருக்கு மரம். அப்படியே காட்டுக்குள்ளாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. அந்த டேமோட கரை பா வேற மாதிரி இருக்குங்க அந்த இடம். இந்த டேமில் உள்ள தண்ணி வந்து குடி தண்ணின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உயரமான இடங்கள் நம்ம வந்து ஏற போகிறோம். உள்ளே ஃப்ளாட் அப்படியே நடந்து வந்தாச்சு. இது தான் மலை உச்சிக்கு போகிற இடம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். Full view of this dam. Okay. We can see the view point, no, from up there. 360. Okay, 360 view. Allah. அம்மா கீழே குனிஞ்சு தான் ஏறணும். அச்சா பாரு எங்கே போயிட்டாங்க பாருங்க. நம்ம வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும். வீடியோ எடுக்கிற கவனத்தில் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லு. அதனால் இது மாதிரி மலை பிரதேசங்களில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்பான இடத்துலன்ட்டு வீடியோ எடுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஆட்கள் தான் வல்புல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். தொண்டி மக்கள் வல்புல்ண்டா என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நம்ம தமிழ் சஃபாரி சொந்தவங்களும் சொல்லிடுங்க. தம்பி காவாசி தூரம் கூட வரல, வாங்க மச்சான். மேலே ஏறி வந்தாங்க, செம்ம வியூ பாயிண்ட்டுங்கப்பா. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தாறுமாறாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. இது மாதிரி இவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள் இந்த வர்ற இடம். ஏறும்போதை விட இறங்கும்போது பாடியை பின்னாடி வச்சு இறங்கணுமா. வேட் கோ halfway. ஓகே, இப்போ தான் பாதி வந்திருக்கோம், இன்னொரு பாதி இருக்கான். பிரதர், டெல் மீ அபவுட் திஸ் லேக். Yeah, this is called Trimurti Dam. So lots of people come to visit here because it's a nature, full of nature, and also you find lots of good views, and there are lots of different kinds of birds. So most of the people come and visit, and the waters come from Parambikulam Dam. Okay. They store the water here. Okay. And they will release to Tirupur for drinking water, and irrigation. ஓகே ஓகே ஓகே. இந்த இது பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கும் ப்ளஸ் குடிக்கிறதுக்குமே இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்களாம். அவ்வளோ அருமையாக கட்டிருக்கு. இது வந்து 1967 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். இருந்தாலும் இதோட டீட்டெயிலை நான் உங்களுக்கு வந்து தனியாக பேக்ரவுண்டில் வாய்ஸில் சொல்லிடுறேன். நண்பர்களே, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தான் இந்த திருமூர்த்தி டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். திருமூர்த்தி மலையுடைய அடிவாரத்தில் இந்த டேம் கட்டப்பட்டிருக்குது. இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1967 மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டேமில் தண்ணீரை தேக்கி வச்சு திருப்பூர் மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் குடிநீருக்கான தேவைக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. ரொம்பவே ஒரு அருமையான இயற்கையில் கொஞ்சம் அழகு நிறைந்த ஒரு இடமா இந்த திருமூர்த்தி மலைக்கு கீழே உள்ள இந்த நிலப்பரப்பு இருக்குதுங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை வட்டத்தில் உள்ள இந்த திருமூர்த்தி மலைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். பாதி தூரம் வந்துட்டு இப்போ அடுத்த பாதி இதை விட ஹைட்டில் போகிறோம்.
ஒரே தம்மில் வந்துடணுமா? ஆமாம். ஏறு ஏறு ஏறு. வெயிட் வெயிட் வெயிட். ஆமாம், இந்த நாய் வந்து பின்னாடி வருதுங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு பின்னாடியே தான் வருது, முன்னாடி விட்டா விட போக மாட்டேங்குது. எல்லாம் போன பிறகு கடைசி ஆளாக தான் வருது அதுவே. இப்போ மச்சான் இறங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மச்சான், இந்த மாதிரி மேடுகளில் படி இல்லாட்டி கீழே சறுக்கிட்டே போகும். கஷ்டமாக தாங்க இருக்குது. காலையிலே வந்துட்டோம், மேலே ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு உடம்புல நல்ல ஸ்டெமினா இருந்தால் மட்டும் மேலே ஏறுங்க. ஃபைனல்ண்ணா. ஓகே, அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் வந்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க. Where is our place? Our camp is there. We saw only the roof. ஓகே ஓகே. அந்த தெரியக்கூடிய அந்த பில்டிங்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம் மலை அடிவாரத்தில். இப்போ ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. வந்து உட்காந்துட்டதுக்கு மேலே முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே பார்த்தோம்னா நம்ம தங்கியிருக்கக்கூடிய அந்த இடம்லாம் தெரியுது. அந்த மலை அடிவாரத்தில் நம்ம தங்கியிருந்தோம், அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் உடம்புல தெம்பு இருக்கும்போது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்துருங்க. வயசான காலத்தில் கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் உடம்புல தெம்பு இருக்கும்போது முடிஞ்ச அளவு லைஃப்பில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஒரு முறை ஏறி வந்து இந்த மாதிரி அனுபவம்லாம் வந்து சில இடங்கள்லாம் நம்ம ஃப்ளைட்டில் போய் பார்த்துடலாம், அந்த மாதிரி பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளே நடந்து வந்து மேலே ஏறி இப்படிப்பட்ட இயற்கை காட்சியில் பார்க்கும்போது மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகும். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான இடங்களை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி, திருப்பி கீழே இறங்குறதுக்கு இன்னொரு வழியில் கூட்டு போகிறாப்புல 2 பாதை. நம்ம இறங்கலை, மேலே போயிட்டு திருப்பி அந்த பக்கம் தான் இறங்க போகிறோம். கீழே இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான், அதுக்கு தான் கூட்டு போகிறாப்புல. அதில் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமே இறங்கிடலாம், திருப்பி வந்த வழியில் வர தேவையில்லைன்னு சொன்னார். போ. வெரி டிஃபிகல்ட் டு கம் ட்வைஸ், ரைட்டு? ஓ வா, வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துருக்காங்க. அம்மாட்டி நம்மளை ஃபுல்லாக சுற்றுற பாருங்க, 360 வியூ. இந்த மலை மேலே ஏறி நின்று அப்படியே பார்த்தோம்னா இதாங்க ஸ்பாட்டு. காற்றும் பயங்கரமாக இருக்குங்க. இந்த வீட்டில் தான் கிளம்பணும். இது வந்து ரொம்ப கவனமான நிற்க வேண்டிய இடங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 சைடு சரியான பள்ளமாக இருக்குது. There is a history about this structure. Which one? Okay, tell me about this. This is called Varya structure. So you heard of nomads? Nomads? Nomads, yeah. That all people who travel from place to place in search of food. Okay. You heard of that? While they are traveling, if they have old peoples or a person who have a serious disease, Okay. so they would took them to the hills like this, Okay. and they would make a structure, Okay. and it's like a sleeping place. Okay. And also they would dead here only. Okay, here only did it. Yeah. And they will make a food storage and all. Okay. And they will leave them with foods, and they will stay here. And the youngsters keep going to other places in search of foods. So when they come back, the people here staying here will all be dead. Okay, okay. Yeah. So they took their bones, wrap it, and they came over again. Okay, okay. That's how they live. The nomads. This is the history of this place, particular place. They made a cave. Cave? Where? Smoke the cave. உனக்குள்ள ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னால் போய் பார்ப்போம் அதை. ஓகே. This is the place where they store food. ஓகே. இது வந்து உணவை வந்து அந்த காலத்தில் இங்கே மேலே உள்ள மக்கள் வந்து சாப்பாட்டு பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல 3500-4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கி ரூம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து லேக்கில் போய் குளிக்கலாம். கைவாக்கி போட்டு அதே மாதிரி நிறையா
ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் நம்ம கீழே இறங்கி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அந்த லேக்கில் போய் குளிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கும் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க குளிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு சூப்பரான பேக்கேஜ் கொடுக்குறாங்க. 3715 நினைக்கிறேன். கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணிடுறோம். இனிமேல் தான் பே பண்ணணும். நான் உங்களுக்கு கேட்டு சொல்லிடுறேன். அதில் வந்து இந்த ட்ரெக்கிங்க்கு கூட்டு வரதுக்கு கைடு அனுப்பிடுவாங்க. 24 ஹவர்ஸ்க்கு வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. அது போக அந்த லேக்கில் குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு கூட்டு போகிறது, எல்லாமே டோட்டலாக ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. இதுதான் ரிஸ்க்கான இடம் இது. இது பாருங்கள் எங்கால் எப்படி செவலை தாவுடா தாவு நான் போட்ட ரீல்ஸ் மாதிரி தான் இருக்குது இப்போது. ஏ மச்சா பார்த்துடா. கையில் ஃபோனோடையே இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து வைக்கணுங்க. அவசரப்படக்கூடாது. ஆமாடி ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த இடம். இப்போ நாங்கள் ஏறி வந்ததுலேயே இந்த இடம் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு இறங்கியாச்சு இந்த இடம். இதான் கொஞ்சம் ரிஸ்க்கான இடமா இருந்துச்சு. உட்காந்து சில இடங்களில் சிரமமாக இருந்துச்சுன்னா கீழே உட்காந்து இறங்கிடணும். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்பாடி அவ்வா ஓகே. போ தம்பி போய் கோ இரும்பு மின்சார வழி எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அது உடஞ்சி போயிருக்கான், வேலை செய்யாதான். வந்தாச்சுங்க, அல்ஹம்துலில்லாஹ் தரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, இட்லி, வடை, சட்னி, ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு, இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. காலைல வெள்ளனமே ஒரு 7:30 மணிக்கெலாம் வந்து மலைக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து குளிக்கிறதுக்கு போகிறோங்க. சூப்பரான ஸ்பாட் அந்த லேக்கில். இந்த ரெசார்ட் உள்ளாக்கையே வந்து ஒரு கரை இருக்குது. அதில் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கையாக்கி பண்ணிவிட்டு சின்ன போட்டிங் மாதிரி அந்த சின்ன கையிலேயே துருவு பண்ணிட்டு போகிற போட்டு தருவாங்க, அதிலே போகலாம். போட்டிங் ப்ளஸ் குளிக்க போகிறனால லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கிறணும். அதனால் எல்லாருக்குமே நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கணும். கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட். Okay. Then I need a small one. I can swim, no problem. Do you have any other color, any other collection? No, sir. Yellow, this one, or camouflage. Tonton, mana tu kuru palo? Kayaking. பாருங்க எப்படி இருக்காங்க தெரியல. சிங்கப்பூர் வாசி ஒரு சூப்பரான ஒரு காடுங்க. ஆரஸ்பதி மரம்னு சொல்லுவாங்க. இது அது உள்ளே தான் போகிறோம். லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டுட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குங்க. நல்ல இந்த காடு, அதாவது ஆரஸ்பதி மரம்னு சொல்லுவாங்க. தைலம்லாம் எடுப்பாங்களா, அந்த ஸ்மெல்லாம் ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது உள்ளே வரும்போது ஃபீலு. இங்கே பாருங்கள், அந்த இதுதான் அந்த இலை அவ்வளோ அழகான வாசமாக இருக்குது. இந்த ரெசார்ட் உள்ளேருந்து இந்த லேக்குக்கு வர ஒரு கரை ஒன்று இருக்குங்க. ரொம்ப டாப்பாக இருக்குங்க இந்த இடம். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மலையோடு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த இடம். இப்போ போட் வந்துருச்சு.
இந்த போட்லேருந்து எங்களை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஃபேமிலியாக இருக்கிறனால நம்மளுக்கு இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாப்புல. How many person can travel from this one? 3 double seater. ஒரு ஆளுக்கு 2 பேர். Mobiles you can take it. Okay, no? Okay. Don't take all the mobiles. Take one for the pictures and videos. The rest you leave in the bag and keep it where you நம்ம are. பேக் குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, there is a place, no? There is a place. Okay. What we'll do is that they will come with you. Okay. We'll drop you one by one there. Okay. Okay. Then once you're all there, you do the kayaking and swimming and all that. Okay, okay. This, no, the side is friend or face. இந்த பக்கம் வச்சுக்கலாமா? ரெண்டு ரூம் பேக் சைடு தான். லவ்வர்ஸா அப்படி வந்துட்டு. Okay. Wait பண்ணுங்க. பேக் பண்ணுங்க. நம்மளா பெடல் பண்ணணும்? நம்ம பேக் பண்ணுங்க. ILS, there are 5 steps. Forward, backward, right turning, left turning and brake. Okay? For forward movement, you have to hold the grip this way. The curve facing to you, not facing up, not facing down. This way. Okay? Now you just have to dip in the front and pull towards you. Dip and pull. Dip and pull. This will take you forward. Okay? Clear? சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது. ஏய் பசா இதாவே இருக்கா? யாகிறது வேஸ்ட். நீங்களா வேஸ்ட். ரெண்டு பேரும் நல்லா ஸ்பீட் அப் பண்ணுங்க. இவங்க எல்லாம் இதா இந்த லெஃப்ட் இருக்கிறதுலாம் கரெக்டாக தான் ஓட்டலாம். ஆப்போசிட்டில் இங்கிட்டு போயிடுதுன்னா இப்படி போகும். மச்சான் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கேமரா தான். மச்சான் நீ அது தேவையில்லடா, அவ்வளோ ஓட்டுவாப்பில் பாருங்க, செமையாக இருக்குங்க. மச்சான் நீ அப்படியே எடுத்துகிட்டு வா. இது உள்ளே தானே போகலாம். இது உள்ளே இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட்டில் உள்ள மரத்து உள்ளே போக போகிறோம். ஓ மச்சான் பா எப்படி வியூ பாருங்க, நீட்டாக கரெக்ட் பண்ணிட்டு வராரு பாருங்க. அது உள்ளே தான் போகிறோம். ஓ மச்சான் இங்கே பாருங்க, அவருக்கு கழுத்து திருப்ப இயலாது, கொஞ்சம் சிரமம். கையில் அதை எடுத்து ஆடிக்காத அவுட்டு பார்த்தா நல்லா இருக்குங்க, உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. பா இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. கரை ஓரத்துலேயே தான் கூப்பிட்டு போகிறாங்க. வெரி நைஸ் பிளேஸ். மாட்டிக்கிட்டாடா, மாட்டுக்கு நார் ஒருத்தர் போட்டுவிடு. தரமாக இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்.
போட்டிங் போயிட்டு குளிக்கலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது தண்ணி. அந்த மாதிரி குளிக்கும்போது கண்டிப்பாக அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் இங்கே குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆழம் வருது. தண்ணி எப்படி இருக்கு? அன்னி தண்ணி மாதிரி இருக்காடா? அன்னி தண்ணி மாதிரி இருக்கா? வண்ணாங்குளம் தண்ணி மாதிரி இருக்கா? இது வந்து குடிக்கிற தண்ணி மச்சான். இது கக்கிலாங்குளத்து தண்ணி. இப்போ பாருங்க, கழுத்து வரைக்கும் ஆழம் வந்துருச்சு. கழுத்து வரைக்குமா? கீழே போயிருச்சு. கழுத்துக்கு கீழே போயிருச்சு. நாங்கள் இறங்க இப்படி ஒரு இடத்துல ரொம்ப அருமையான ஒரு குளிக்கிறதுக்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. போகிறதுக்காகவே எங்களை கூட்டு வந்துட்டாப்ல. ஆமாம், உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். ஏமாச்சா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 3750 ரூபா ஒரு நாளைக்கு. 3750 ரூபா. அதில் வந்து ட்ரெக்கிங் மலைக்கு மேலே கூட்டு போகிறதுக்கு ஒரு கைடு வந்துருவாங்க. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் போட்டிங் போனது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளிக்கலாம். ஆஃபரில் விளாக் ஆஃபரே கிடையாது. ஒன்லி ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான். அது இங்கே ஆஃபரே கிடையாது. இது வந்து என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான இடங்க இது. இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக போட்டு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி நடக்குது பாருங்க. நீச்சல் தெரிஞ்சாலுமே பொதுவாக புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறு, குளங்கள், ஏரி, இது மாதிரி அணைகளில் நம்ம குளிக்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கியிருக்கக்கூடிய கேம்ப் ஸ்ப்ளெண்டர் ரெசார்ட்டில் பாதுகாப்பான இடம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் குளிக்கணும்னு சொன்னனால நம்ம குறிப்பிட்ட பாதுகாப்பான இடத்துல மட்டும் தான் குளித்தோம். அதனால் புதுசாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் புதுசான இடங்களில் நீங்கள் குளிக்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறங்க. அது நமக்கு நல்லது. லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன வச்சுருக்கோம். இது வந்து டேம் பீஸு. லஞ்சு அது காலிஃப்ளவர், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர், அப்பளம், சிக்கனு, டேம் பீஸ். நண்பர்களே, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் உள்ள திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் கேம்ப் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கும் அதான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours செக்கிங். 3 வேளை சாப்பாடு தந்துடுறாங்க. அது போக சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் உள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. அது போக மலைக்கு மேலே நம்ம ஏறி பார்க்குறதுக்கு ஒரு கைட் தந்துடுறாங்க. இது மாதிரி இந்த லேக்கில் குளிக்கிறதுக்கு போட்டிங், அதே மாதிரி பக்கத்தில் ஒரு அருவி இருந்துச்சு, அங்கேயும் நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க. சரியான க்ரௌடாக இருந்தனால நம்ம குளிக்காம வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு நாள் பிக்னிக் போயிட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த இடங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.